தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். இந்த மாலை வேலையில் செவ்வாய்க்கிழமையில் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோங்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அவர் கோடிட்டு காமிக்கிறார். முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க போகிறேன், இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படி இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். அப்போ அப்போஸ்தலன் பவுல் நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவர் அதற்கு நல்ல உதவி செய்து நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கி ஆவியா நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இங்கே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுது, ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய நிலை என்ற எண்ணத்துக்குள்ளார, அந்த சிந்தைக்குள்ளார, அப்படிப்பட்ட நினைவுகளுக்குள்ளார நம்ம வர வேண்டியது அவசியமாய் இருக்குது. நாம் நிறைய நேரத்தில் நம்முடைய இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தம் இருக்கிறோம் பாருங்க, நம்ம அதுதான் நம்முடைய நிலை என்று நம்ம யோசிச்சிடறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிற. அப்போ லிட்ரலாக நாம் அப்படி இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நான் இப்போ எப்படி இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப முக்கியமாமே. அதுதான் பைபிளில் இருக்கிற காரியத்தை சொல்லும்போது சில பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில பேர் ஏற்றுக்கொண்டா கூட இவர் இதை தான் சொல்லுவார், இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு அதை போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டது, அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது, அவங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பைபிள் சொல்கிறத ஏற்றுக்குவாங்க, ஆனால் மனதளவில் ஒரு உள்ளத்தை அப்படியே சாதாரணமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளும் போது அதில் எந்த பலனும் வராது இல்லையா? அதுதான் அந்த 4 விதமான அந்த நிலத்தில் விதையை விதைக்கிறத பற்றி சொல்லும்போது, வழியருகே, கற்பாறை, முள்ளுள்ள, அப்புறமா தான் நல்ல நிலத்துக்குள்ளார. அப்போ ஏன் அந்த 3 நிலத்துலேயும் ஏதோ வந்துச்சா? வந்துச்சு. ஆனால் அந்த நல்ல நிலத்தில் மாத்திரம் தான் 100 மடங்கு பலன் வந்துச்சு. அப்போ இந்த மாலை வேலையில் வந்திருக்கிறோம், நாம் என்ன சூழ்நிலை இருக்கிறோம், என்ன பிரச்சனை இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு பதிலை கொடுக்கும்படியா, பதிலை பெற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறோம். வந்திருக்கும் போது இங்கே பைபிள் சொல்லுது, முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக என்ன பண்ணுறோம், இருக்கிறோன்னு சொல்லி. அப்போ நாம் அந்த வழியருகே இருக்கக்கூடிய நிலம் மாதிரி இருக்கிறோமா, இல்லை அந்த கற்பாறையில் உள்ள நிலம் மாதிரி இருக்கிறோமா, இல்லை அந்த முள்ளு உள்ள இடத்துல இருக்கிற நிலம் மாதிரி இருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் அந்த 3 விதமான நிலத்தில் கூட இப்போ இருக்கலாம். நீங்கள் வழியறிக்கா கூட இருக்கலாம், உங்கள் இருதயம் அப்போ அந்த முள்ளுள்ள இடங்கமாக இருக்கலாம், கற்பாறை நிலம் இடம் மாதிரி கூட நிலம் மாதிரி இருக்கலாம். ஆனால் அதை பெருசாக யோசிக்கிறீங்களா? ஆனால் நல்ல நிலமாக மாறுன்னு விரும்புகிறோமா? ஏன்னா அந்த நல்ல நிலத்தில் தான் 100 மடங்கு பலனை என்ன பண்ணும் இல்லையா? 30, 60, 100 அப்படி அதுலேயும் வித்தியாசத்தை சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த கற்பாறை மாதிரியும், அந்த முள்ளுள்ள இடம் மாதிரியும், அந்த வழியறிகை மாதிரி இருக்குது, அவங்க எண்ணங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் போய் அந்த விதை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அப்படியே வேலை செய்தால் கூட 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் வரக்கூட என்ன பண்ணாது, அங்கே பலன் வராமல் என்ன பண்ணும். ஆனால் ஏன் நிலை வழியறிகையாக இருக்கலாம், என் இருதயம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம், அதே சமயத்தில் என்னுடைய அந்த கற்பாறை நிலை மாதிரி என் இருதயம் இருக்கலாம், முள்ளுள்ள இடம் மாதிரி என் இருதயம் இருக்கலாம். ஆனால் நான்
ஏன்னா நல்ல நிலமாகி இருதயமா என்னை மாற்றிக்கொள்ளும் போது எப்படி நான் மாற்றிக்கொள்ளுது, என்ன பைபிள் எப்படி சொல்லுது அதை தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அதுதான் என் வாழ்க்கையில் பலனை கொடுக்கும். ஏன்னா வேதம் தான் சத்தியம். நம்முடைய வாழ்க்கை உண்மையே தான். கல்லா இருக்கலாம், முள்ளா இருக்கலாம், வழியா இருக்கலாம். ஆனால் அது வாழ்க்கைப்பட்டது. ஆனால் சத்தியம் உண்மை அது இல்லையா? ஆனால் உண்மை மாறி போகும், சத்தியம் மாறாது. அப்போ உண்மை மாறுன்னா மாறாத சத்தியங்களே நான் நம்பணும். அப்போ இங்கே சொல்றாரு பவுல், நீ முற்றும் ஜெயங்கொள்ளவங்களா என்ன பண்ற இருக்கிற, ஆனால் நீ இருக்கிற அந்த உண்மைத்தன்மை நிலையை தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. ஆனால் சத்தியத்தில் என்ன சொல்லுதோ அதை நம்ம நம்ப மறுக்கிறோம். அதை நம்ப மறுக்கும் போது அதை நமக்குள்ளார பலன் என்ன பண்ணாது. ஆனால் இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவன் சொல்றாரு, நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறீங்க, முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறீங்க. பைபிள் என்ன சொல்லுது அதை தான் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தான் இந்த வழியருக்கு இருக்கிற நிலம் மாறும், அந்த கற்பாறை இருக்கிற நிலம் மாறும், அப்புறம் முள்ளு இருக்கிற நிலம் மாறி அந்த 100 மடங்கு பக்கத்துக்குள்ளார போக. அப்போ இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அதான் பைபிள் சொல்லுது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்போ எதை ஏற்றுக்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த இயேசுவையும் இயேசுவின் வார்த்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளை அங்கே அதிகாரம் என்ன பண்ணுறாரு. அப்போ இந்த மாலை வேலை நல்லா விளையங்கணும். நான் இன்னைக்கு என்னுடைய நிலை இருக்கிறத நான் பெருசாக யோசிக்கிறது இல்லை. பைபிள் என்ன சொல்லுதோ அதை நான் பெருசாக என்ன பண்ணுறேன், யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லி பில்லிகிராம் பற்றி சொல்லும்போது, பில்லிகிராம் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய நிலை உயர்வுக்கு வந்து நிறைய பேர் ரட்சிப்புள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்புள்ளார் நடத்தி பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது நீங்கள் அடிக்கடி இதை பற்றி நிறையா பைபிளை பற்றிலாம் நிறைய பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, யோனா தீர்க்கதரிசி இருக்கிறார் இல்லையா, அந்த யோனா தீர்க்கதரிசி வந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ளார 3 நாள் இருந்தாராம்ல, அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், யோனா வந்து மீன் வயிற்றுல இருக்கிறத நம்புறீங்க கேட்குறீங்க, ஆனால் பைபிள் வந்து அந்த மீன் அவ்வளோ பெரிய மீன் வந்து யோனா வயிற்றுல இருக்குதுன்னு நான் சொன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், அதை நம்புவேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் மிகை, அதாவது இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் ஆதாரம், இதுதான் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக இருந்ததால தான் அற்புதமாக அவரை எடுத்து கர்த்தர் என்ன பண்ணார், பயன்படுத்தினார். என்னெல்லாம் கேட்டிருந்தா கூட நான் என்ன பண்ணிருப்பேன், பைபிள் சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் ஆணித்தரமான ஒரு பதிலை, ஆனால் இங்கே ஆணித்தரமாக ஒரு பதில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு ஆணித்தரமான வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்கண்ணா, முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறேன். பைபிள் சொல்லுது என்ன, முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. நான் முற்றும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ நல்லா நமக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். நான் யாரு, நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறேன். நான் தோல்வியில் போகிற ஆள் இல்லை, நான் வெற்றியில் போகிற ஆள் இல்லை, எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய ஆள். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோன்னு அறிந்தால் அப்படிப்பட்டவர்களாக வாழ முடியும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் தான் அந்த அடையாளத்தை பற்றி எடுக்கும்போது சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம உலகத்தில் நமக்கு ஒரு அடையாளத்தை வச்சுட்டாங்க. ஆனால் அந்த அடையாளத்தை மாற்றுன்னு கடவுள் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அது எப்படி மாறும், வேதம் சொல்றதை நான் நம்புகிறேன். வேதம் இல்லையா, அந்த எலியா தீர்க்கதரிசிலாம் சொல்லும்போது நீங்கள் மற்றவங்கள்ட்டலாம் போய் சொல்லி பாருங்கள், வானத்துலேருந்து அக்கினி வந்துச்சுங்க, பச்சித்து போட்டுச்சிங்க, தண்ணியை நக்கி போச்சுன்னா நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதோடைய சுவையும் தெரியாது, அது பெரிய காரியமும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை எத்தனை பேர் நம்புறது? ஏன்னா இப்போ வீடியோ போட்டால் கூட சொல்கிறான், அது வந்து கிராஃபிக் பண்ணுறாங்க எப்படி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம எதை நம்புகிறோம்? வானத்துலேருந்து அக்கினி என்ன பண்ணுச்சு, 10 வாதைகளை சொல்லும்போது, மோசையை சொல்லும்போதும் கல் மழை வந்துச்சா, வந்துச்சு. அல்லேலூயா. தவளை வந்துச்சா, வந்துச்சு சொல்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனை. அது வெறும் நடந்த சம்பவத்தை சாதாரணமாக வாசிச்சுட்டு சாதாரணமாக கடந்து போனோம்னா அது சாதாரணமாக தான் யோசிப்போம். ஆனால் அதை பெரிதாக யோசிச்சோம்னா அது பெருசாக யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம கடவுளை பற்றி நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கிறதால தான், கடவுள் வார்த்தையை பற்றி நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கையும் அப்படியே சப்புன்னு உப்புக்கு சப்பு இல்லாமல் என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் மோசே அப்படி இல்லவே இல்லை. கடவுளை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா. கடவுள் சொன்னால் அதை செய்வார்னு அவருக்கு நல்லா
தெரியும். அப்போ இன்னைக்கு நமக்கு தெரியணும், என்ன பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நான். பைபிள் என்னென்ன சொல்லுது, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, எங்கள் அண்ணா என்ன சொல்கிறாங்க, என் தம்பி என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருங்கிறது இல்லை. பைபிள் என்ன சொல்லுது என்னை பற்றி. ஹல்லேலூயா. அதுதான் நான். ஆமென். அதுதான் நீங்கள். இன்னைக்கு நாம் யார் என்ன சொல்கிறோமோ அதுதான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அதை நான் அதை வலியுறுத்திட்டே வரேன். அப்பனை மாதிரியே பிறந்திருக்கான் பாரு, அம்மா மாதிரியே பிறந்திருக்கான் பாரு, உரிச்சு வச்சிருக்கான் பாரு, இப்படியே கேட்டு கேட்டு பழகினால நாம அப்படிதான் பழகிட்டோம் இல்லையா? பிறந்த உடனே நம்ம யாராவது பாரு ஏசப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறோமா? பார்க்குற பிள்ளைய பார்த்துட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு போய் பார்க்க போகிறோம். அதோ ரசிக்கப்பட்ட குழந்தை வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு போய் பார்க்கும்போது நம்ம யாராவது சே ஏசப்பா மாதிரி பிறந்திருக்குமான்னு சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. பத்தியா அவன் தாத்தா மாதிரியே பிறந்திருக்கிறான், அவன் பாட்டி மாதிரி, இப்படி. ஏன்னா அதை அப்படியே பழக்கப்படுத்தி வழக்கமாக வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அதை மாற்றி அமைக்கணும்னா நான் யாருன்னு தெரியணும். நீங்கள் யாருன்னு முதல்ல என்ன பண்ணணும் தெரியணும். ஹல்லேலூயா சொல்லுங்கண்ணா. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ஆமென். அப்போ நான் எப்படி ஜெயித்தேன் அதுதான் முக்கியம். நான் எப்படி முற்றும் ஜெயங்கொள்ள முடியும்? எப்படி ஜெயங்கொள்ள முடியும்னா அந்த 1ஆம் அதிகாரம் யோவான் 1:5 அதிகாரத்தில் சொல்லுது, 1ஆம் வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவானவரே கிறிஸ்து. அது என்ன இயேசுவானவர் ஒன்று அப்புறம் கிறிஸ்து ஒன்று? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே சொல்லும்போது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால். அப்போ இயேசுனா என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்குதா? கிறிஸ்துனா என்ன அர்த்தம் தெரியணும். அப்போதான் நான் பிறந்ததுடைய அந்த என்னுடைய பிறப்புல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குன்னு தெரியும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது 10 சொல்லும் இல்லையா, 9:10 என்னவென்றால், இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி இயேசுவை நான் ஏற்றுக்கிறேன் இல்லையா? இங்கே ரைட்டு தான், எல்லாம் கட்டு தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கிறோம், பாவியாக இருந்த நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறது என்னன்னா, எப்படி நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், எப்படி நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், எப்படி நான் தரித்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் அப்படின்னா இங்கே சொல்கிறாரு, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். அப்போ இயேசுனா யாரு? அங்கே சொல்லுது மத்தேயு சுவிசேஷத்தில், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்போ இது இயேசு பற்றி சொல்லுது இல்லையா? அப்போ இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால். இப்போ இயேசு யார் நமக்கு என்ன பண்ணுச்சு தெரிஞ்சிருச்சு. அதை இயேசு எப்படி அதை கிறிஸ்துவாய் வெளிப்பட்டாருன்னு நமக்கு தெரியணும். இயேசு எப்படி கிறிஸ்துவாய் வெளிப்பட்டாருன்னு தெரியணும். அப்போ கிறிஸ்துனா என்ன அர்த்தம் சொல்லும்போது கிரேக்க மொழியில் வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அதற்கு எபிரேய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா மேசியா என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? அந்த அப்படியே பார்க்கலாம், யோவானில் 1:41 சொல்லும், அவன் முதலாவது சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்பதற்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுனா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்புக்குள்ளார நடத்துகிறவர் இல்லையா? இப்போ கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேசியா அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, அந்த இயேசு என்பவர் பாவத்திலிருந்து எப்படி அதுலேருந்து வெளில கொண்டு வருகிறார் அப்படின்னா, அந்த மேசியா என்பது மீட்பர். ஹல்லேலூயா. ரட்சிக்கக்கூடியவர், ரட்சிப்பின் காரியத்தை நிறைவேற்றுகிறவர். நம்ம இந்த மேய்ப்பர் பற்றி சொல்லுது இல்லையா? மேய்ப்பர்னா என்ன அர்த்தம்? ஆடுகளை மேய்க்கிறவர். இங்கே மேசியான்னு சொல்லும்போது மேசியாவை கண்டன்னா அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இயேசு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா விளங்கணும், இங்கே கிறிஸ்து என்பதற்கு என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்குகிறவர், மீட்பை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அபிஷேகம் செய்கிறவர். அப்போ இன்னைக்கு இப்போ இங்கே இயேசுவானவரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு ஜனங்களுடைய பாவத்தை நீக்கிறவர். இன்னைக்கு என்னுடைய பாவத்தை அவர் கிறிஸ்து என்ன பண்றாரு? அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து நான் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவானவரே கிறிஸ்து தான் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்குள்ளார என்ன நடக்குதுன்னா மீட்பின் கிரியைகள் நடக்குது, மீட்பின் காரியங்கள் நடக்குது. அப்ப அந்த மீட்பின் காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? பாவத்துக்கு சொந்தக்காரனா இருந்தேன், பிசாசுக்கு சொந்தக்காரனா இருந்தேன் இல்லையா? அப்ப அதிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டு
தேவனுடைய ராஜ்யத்தின் தேவனுடைய புத்திரா என்ன பண்றாரு, அங்க கொண்டு வந்து என்ன பண்றாரு, வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற நான் பாவத்தில் இருக்கிறேன், பிசாசின் பிடியில் இருக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கும் போது எப்படி என் பாவத்துக்காக என் சாபத்துக்காக ஒரு மிகப்பெரிய மீட்பை கொடுக்கிறவர் நான் நம்பும் போது இங்க இருக்கிற என்ன தூக்கிட்டு வந்து இங்க அவருக்குள்ளார என்ன பண்றாரு. அப்ப இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்க சொல்லும்போது நம்ம சாதாரணமா சொல்லிட்டு என்ன பண்றோம், சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணுது, நடக்குது. அல்லேலூயா. அந்த சேஞ்சஸ் எனக்குள்ளார நடந்திருக்குது. அதனால தான் நான் சொல்றேன், நான் முற்றும் ஜெயங்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன், இதுக்கு முன்னாடி பிசாசின் பிள்ளையா என்ன பண்றேன், இருந்த பாவத்துக்கும் சாபத்திலையும் கீழே கடந்தேன். ஆனா இப்ப யாருடைய பிள்ளையா நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவின் பிள்ளை என்ன பண்றேன். அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் அது புரியணும். அவர் எப்படிப்பட்டவர், எல்லாவற்றிலையும் ஜெயம் கொடுக்கிறவர் இல்லையா, எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அப்ப இங்க பாவத்தில் கடந்த எண்ணெய் இங்க கொண்டு வந்து அவருடைய பிள்ளைய வச்சதால அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனால சொன்னேன், போன வாரம் சொல்லும்போது சொன்ன ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, ஞாபகப்படுத்துறேன். நாம் எப்படி யோசிக்கிறேன்னா அவரை மாதிரி சொல்லும்போது சரீர பிரகாரமா இல்லை, சரீர பிரகாரமா இல்லை. ஆனால் நான் எப்படிப்பட்டவரை நான் இருக்கிறேன், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது நான் எப்படிப்பட்டவன் நான் மாற்றப்படுறேன்னா அவருடைய குணம் அவருடைய தன்மை ஞாபகம் இருக்குதா. அல்லேலூயா. அப்ப அவருடைய குணமும் அவருடைய தன்மையும் எனக்குள்ளார வந்திருக்குது. அதனால தான் நான் சொல்றேன் நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோன்னு. அப்ப ஒரு பிரச்சனையை பார்க்கிறேன். இப்ப கடல் கொந்தளிக்குது, கொந்தளிக்கும் போது இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்க்கணும். பயந்து ஓடி ஒளிங்க கூடாது. ஏன்னா இயேசு எப்படி பார்க்கிறாரு, அதுக்கு முடி நிக்கிறாரு முதல்ல. அல்லேலூயா. அப்ப நான் அவர் பிள்ளையா இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணும், நிற்கணும். எதை பார்த்து நிற்கணும், கடலாக இருந்தாலும் நிற்பேன், காற்றா இருந்தாலும் நிற்பேன், அலையாக இருந்தாலும் நிற்பேன். ஏன்னா அதை நான் யாருடைய பிள்ளை என்பது எனக்கு தெரிஞ்சா நான் நிற்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்னா அவருடைய குணம் அவருடைய தன்மை அவருடைய எல்லா காரியம் நமக்குள்ளார என்ன பண்ணிருக்கு, வந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவரெல்லாம் நம்ம யோசிக்காம இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு தடவை ஓரளவுக்கு வந்துடுது என்ன முன்னேறலான்னு, ஆனால் பல தடவை பின்னோக்கி தான் செல்லுது. ஏன் பின்னோக்கி செல்லுதுன்னா நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் எல்லாமே பழைய எண்ணத்தில் உடைய சாரத்தில் என்ன பண்ணுது இருக்குது. இந்த பாவம் நிறைஞ்ச உலகம், அக்கிரமம் உலகம் இல்லையா, அதுலேயே இருக்கிறதால அந்த 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 வாடை காற்று எனக்குள்ளார கொஞ்சம் அடிச்சிருது. என்ன பண்ணுது, அடிச்சு என்ன பண்ணுது, இங்க இருக்கிற எண்ணம் அங்கதான் இழுக்குது. ஆனா பைபிள் சொல்லுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அது உங்களை இழுக்காதுப்பா, நீங்களா போனோம்னா அது இழுத்துக்கும். ஆனா என்ன இழுக்காது. ஏன்னா இயேசுவானவரே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன், அவரால் பிறந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய பிள்ளையா இருந்ததால கண்டிப்பா இயேசு கிறிஸ்து எப்படி நின்று எல்லாவற்றையும் ஜெயிச்சாரோ இன்னைக்கு அவருக்கு பதிலாக என்ன நிற்க வச்சிருக்கிறாரு. நானும் அந்த இடத்தை சரியாய் பயன்படுத்துவேன். அப்படி பயன்படுத்தும் போதெல்லாம் தேவன் மகிமைப்படும்படியா காரியத்தை தேவன் என்ன பண்ணுவார். இது பராமரியம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இயேசு நின்று கடலை அதட்டும் போது யார் அங்க வேலை செஞ்சது, அப்பா அங்கே வேலை செய்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், நானும் அப்பாவும் ஒன்றாக இருக்கிறது போல. அப்படின்னா என்ன, துணிச்சலாக நிற்கும்போது அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளையா இயேசு நிற்கும்போது அப்பா அங்கே வேலை செய்கிறாரு, புள்ள நிற்கிறாரு. சத்தத்தை காணும். அல்லேலூயா. ஆனால் செயல் நடந்த போது எப்படி தெரியும், இயேசு கிறிஸ்து தான் பேசுகிறாரு இல்லையா, ஆனால் வேலை செய்கிறது யாராக இருக்குது, சத்தத்தை காணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் முற்றும் ஜெயங்களாக இருக்கிறேன். அதனால நான் எது வந்தாலும் ஜெயிச்சு தான் என்ன பண்ணுவேன், ஒரு கை பார்த்துருவேன். சொல்லுங்க, ஒரு கை பார்த்துருவேன். கடனாக இருந்தாலும் பார்த்துருவேன், பிரச்சனை இருந்தாலும் பார்த்துருவேன். நீங்கள் இந்த சண்டை பிடிக்கும் போதெல்லாம் தெருவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே ஆக்ரோஷமாக வருவாங்கல்ல அப்படியே இல்லையா, பயங்கரமாக டெரராக இருப்பான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா 2 பேரும் மனுஷன்தான், ஆனால் அந்த மனுஷனுக்கு முடி நிற்கும் போது பாருங்க அவனுக்குள்ளார இவ்வளோ வேகம் வருது இல்லையா. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட அவனை நான் சாட்சிடுவேங்கிற எண்ணம் எனக்குள்ளார பண்ணுது வருது. பார்த்தீங்கன்னா சண்டையில் பார்த்துருப்போம் கிராமத்தில் இல்லையா. ஆனால் பார்த்தோன்னா எவனாவது 2 பேரும் பயங்கரமாக நிற்பான், ஆனால் எவனாவது ஒருத்தவன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவான் போவான். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சரீர பலத்தில் அவன் அப்படி செய்யும்போது நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு தெரியுமா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்குன்னு தெரியுமா,
என் குணம் எப்படி இப்போ தெரியுமா, என் தன்மை எப்படி தெரியுமா, அவர் எனக்குள்ளார இருந்து எப்படி வெளிப்படுவார் தெரியுமா, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதால சண்டையை பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு உட்காந்துருக்குறோம். ஐயோ ஐயோ இல்லை இல்லை, நான் சண்டை போட்டால் இங்கே நின்று பேசுவேன், அங்கே சமாதானம் என்ன பண்ணும், சத்தத்தை காணும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து பேசுறது முடியாது. அவர் கடல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, படுத்துட்டு இருக்கிறாரு. போய் எழுப்பும்போது எப்படி எழுப்புறாங்க, செத்துருவன்னே அவருங்க. அவ எப்படி சொல்றாங்கன்னா, மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா, உசுரோட தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறா, கை கால் நல்லா தானே பண்ணுது. ஆனா எப்படி தான் பேச்சு வருது, கடலை அடிக்குது, அதை அடிச்சு அது முழுகிட்டா செத்துருவோம், முழுகுனாதான் செத்துருவோம். ஆனா இவங்க எப்படி சொல்றாங்க, முழுகிட்டே இருக்கிற மாதிரியும் இவங்க செத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் கையை கொடுங்க தூக்குங்கிற மாதிரியே பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படித்தான் பேசுறோம், என்ன பண்றோம், ஆனா அப்படித்தான் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி பேசுறதால தான் நாம ஜெபம் பண்றோம், ஏந்து மலையை பார்த்து அப்புறம் போனா போக மாட்டேங்குது. ஏன், நாம் எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம், மூழ்கிட்டு இருக்கிறோம், செத்துட்டு இருக்கிறோம், அப்புறம் எப்படி எழுந்து நின்று பேச முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் வந்தார், அப்போ விசுவாசியன்னு வேற சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வார்த்தை பேசுறாரு, அங்க ஒரு வார்த்தை பேசுறாரு. அல்லேலூயா. இங்க என்ன பேசணுமோ அதை தான் பேசுறாரு, இங்க அங்க என்ன பேசணுமோ அதை தான் பேசுறாரு. எத்தனை பேர், இதுதான் குணம் தன்மைங்கிறது. அல்லேலூயா. இங்க பேசுறது அங்க பேசக்கூடாது, அங்க பேச இங்க பேசக்கூடாது, இல்லையா. கடலை பார்த்து என்ன பேசணுமோ அதை பேசினாரு, இங்க மனுஷனை பார்த்து என்ன பேசணுமோ அதை பேசினாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்கிட்ட பேசுறத இவங்கிட்ட பேசுற, அவங்ககிட்ட பேசுற அவங்ககிட்ட பேசுறாரு, அங்க பேசணும்னே இவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அங்க பேசி அவங்க அந்த கடல் கொந்தளிக்காம நிக்காம இருந்துச்சுன்னா இவங்க என்ன ஆயிருப்பாங்க, என்ன இப்படி நான் அற்ப விசுவாசி சொல்லலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, இயேசு ரெண்டுத்தையுமே டீல் பண்றாரு, இவங்களையும் டீல் பண்றாரு, அவங்களையும். ஏன்னா பிதாவுக்கு ஒரே குமாரன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு அநேக பைபிள் சொல்லுது பாருங்க, அவர் சகோதரா இருக்கிறாரா, நம்ம அநேக சகோதரர் என்ன பண்ணோமா, அவரோட என்ன பண்றோமா. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பேசினாரோ அப்படியே நானும் பேசினேன்னா அப்பா அதுக்கு செவி கொடுப்பாரு, செவி கொடுத்து பதில் என்ன பண்ணுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்ப என்னுடைய பிறப்பே வெற்றியின் பிறப்பு, என்னுடைய பிறப்பே முற்றும் ஜெயங்கொள்ளுகிற பிறப்பு. ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே ராஜா முதல்லாம் ராஜாக்கள் தான் என்ன பண்ணாங்க, ஆண்டாங்க இல்லையா. அந்த ராஜா விட்டு அப்படியே வரும். இப்போ அரசியல்வாதிகள் ஆள்றாங்க, அது அதிகாரிகள் ஆள்றாங்க. அரசியல்வாதிகள் ஆளாதது, அதிகாரிகள் ஆளாதது, ராஜாக்கள் ஆளாது, எல்லாத்தையும் தள்ளிட்டு கர்த்தர் நம்மளை தான் வைக்கிறார் ஆளும்படியா. அல்லேலூயா. எப்படி நான் ஆள போறேன், நான் யாருன்னு முதல்ல தெரியணும், என் குணம் என்ன, என் தன்மை என்ன, நான் யாருக்கு பிறந்திருக்கேன், எங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்ன பண்ணும் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் நான் அதுல நின்று ஆள முடியும். இல்லைன்னா அது என்ன ஆண்டுட்டு என்ன பண்றோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகலாம், சொல்லுங்க, முற்றும் ஜெயங்கொள்ளுகலாம் இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், நான் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது இங்கேருந்து அங்க வந்துட்டேன், அதை நான் ஏதாவது செஞ்சேனா. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது என் பாவத்திலிருந்து மீட்டு இப்ப அவருடைய பிள்ளைய மாத்திட்டாரு இல்லையா. நான் ஏதாவது அதை செஞ்சேனா. நான் என்ன செஞ்சேன், விசுவாசிச்சேன். நான் என்ன செஞ்சேன், விசுவாசிச்சேன். இப்ப நான் விசுவாசிக்கணும், இயேசுவே கிறிஸ்து நான் விசுவாசிக்கிற போது இயேசு தான் என் மீட்பர்னு நான் விசுவாசிக்கணும், இயேசு தான் என் மேய்ப்பர்னு விசுவாசிக்கணும், இயேசு தான் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறோம் நான் என்ன பண்ணும். அப்ப நான் விசுவாசிக்கும் போது தேவன் எனக்கு எல்லா காரியத்தையும் சந்திக்க போதுமானவராய் எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப என்னுடைய பிறப்பு ஒரு விசேஷத்தை பிறப்பா என்ன பண்ணுது இருக்குது. இந்த உலகத்துல பிறந்து இந்த திருமணம் பண்ணி அங்க பண்ணி இங்க பண்ணி இல்ல, என்னுடைய பிறப்பு ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுது இருக்குது. அதனால்தான் பெரிய பெரிய போதர்களை பார்க்கும்போது அவங்க போட்டிருக்கிற அவங்களுடைய அந்த வெப்சைட்ல பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பிறப்பை போட்டிருப்பாங்க, ரெண்டாவது அவங்க மறுபடியும் பிறந்தாங்க பாருங்க அதையும் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன் அதை போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த மறுபிறப்பு இருக்கு பாருங்க, அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையே மாற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம கணக்கு பண்ணோம்னா இல்லையா, 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு தான் தெரியுது பிறக்கும் போதே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறோன்னு. நான் என்ன பண்றேன்,
ஏதோ வர வர முற்றும் ஜெயம் கொள்ள போறான். இல்லை பிறக்கும் போது என் பிறப்பே அப்படிப்பட்ட பிறப்பு. அதில் எத்தனை பேர் அமைன்னு சொல்லுது. ஆனால் 10 வருஷத்தை கோட்டையை விட்டோம். 10 வருஷத்தை என்ன பண்ணிட்டோம்? கோட்டையை விட்டோம். கோட்டை விட்டு இப்போ பார்க்குறோம் அம்மா இல்லை அப்படின்னு. இப்பவும் சொல்கிறோம் திரும்ப அதை பிடிச்சிடலான்னு. அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு, இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நான் விசுவாசித்து ஒரு வார்த்தையை நான் பேசும்போது அவருடைய குணத்தில் பேசுகிறேன், அவருடைய தன்மையில் பேசுகிறேன், அவருடைய அத்தாரிட்டியில் பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த அத்தாரிட்டி நான் பேசும்போது அந்த அத்தாரிட்டி எனக்கு செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனை அமேன்னு சொல்லுது. அதுதான் அந்த கலெக்டராக இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மாவட்டத்துக்குள்ளார என்னன்னாலும் அவங்களால அதை மாற்றி அமைக்க முடியும். ஏன்? அதற்குரிய அத்தாரிட்டியை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கு. கொடுத்ததால அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க பயன்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. நான் சில இடத்தெல்லாம் பாருங்களேன், அந்த எம்பிகளுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க, எம்எல்ஏக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க, எம்எல்ஏக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க. அத்தாரிட்டினா நிதி ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா. அந்த நிதியை வச்சு என்ன செய்யணுமோ அந்த நிதி என்ன பண்ணிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அத்தாரிட்டி என்பது வெறும் பேச்சு இல்லை, அதற்குள்ளார எல்லா காரியமும் அடங்கி என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த சிதம்பரத்துக்கு ஒரு எம்எல்ஏ, அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு ஒரு இந்த என்னது நிதி ஒதுக்குறாங்க இல்லையா. இப்போ நமக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாரு, நீ தான் என் புள்ள அப்படின்னு சொன்னால் வெறும் பிள்ளையா வச்சுக்கல, அந்த அத்தாரிட்டி கொடுக்குறார். அது ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ இந்த குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள்ளார அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிதம்பரம் தாலுக்கான அந்த சிதம்பரம் தாலுக்குள்ளார என்ன காரியத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு. இங்கே நமக்கு அத்தாரிட்டி எப்படி கொடுத்துருக்காரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு மாவட்டம் தான். அல்லேலூயா. நமக்கு எப்படியா அத்தாரிட்டி? அப்போ நம்ம எப்படி நிற்கணும்? அல்லேலூயா. சத்தத்தை காணும். அப்போ நீங்கள் நமக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோம், சரி போன வாரம் கடன் அடைச்சிட்டேன், போன வாரம் இது வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன். இல்லை எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, அவரால் நான் பிறந்திருக்கேன். அவருடைய குணமும் அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, எதை பார்த்தாலும் அதை செயல்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தண்ணீரை நடந்து வர்றாரு இல்லையா. நடந்து வரும்போது பேதுருக்கு மாத்திரம் பயங்கர சந்தோஷம் இல்லையா. எல்லாரும் பயப்படுறாங்க, பேதுரும் பயந்தாரு, ஆவேசம் தான் பயப்படுறாங்க இல்லையா. ஆனால் பயப்படுறாங்க, ஆனால் நான் தான் அப்படி சொன்னவனே இவருக்கு கூலாயிட்டார் இல்லையா. கூலானவனே கேட்குறாரு, நீங்கள் தானா, நான் என்ன பண்ணலாம், நடக்கலாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த அந்த நிமிஷத்துக்குள்ளார பேதுருக்குள்ளார மாற்றம் வந்துச்சு. அப்படியே மாற்றம் வருது, அப்படியே நடக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, நடக்கிறார். அப்போ இன்னைக்கு நீ முடிவு பண்ணும், என்ன காரியமாக இருந்தாலும் அவரை நான் விசுவாசிக்கும் போது அதில் நான் நடந்து போவேன், அதில் செயல்படுத்தி காமிப்பேன். அல்லேலூயா. இல்லையா. நான் தான் சரி நடக்கும்போது அமிழ்ந்து போனாருன்னு பைபிள் சொல்லுது இல்லையா. அமிழ்ந்து போகும்போது யார் தான் தூக்குனா? அப்போ நாம இன்னைக்கு அமிழ்ந்துருமோ அப்படின்னு யோசிக்க வேணாம், தூக்குறதுக்கு ஆள் இருக்குது. இப்போ நமக்கு என்னன்னா, இப்படி ஆயிடுமோ, அவமானம் ஆயிடுமோ, நிந்தை ஆயிடுமோ, இப்படிதான் யோசிக்கிறோம். என்ன ஆனாலும் தூக்குறதுக்கு ஆள் இருக்கு. சத்தத்தை காணுவேன் பக்கத்தில். அமிழ்ந்து போக மாட்டோம், சொல்லுங்கப்பா. அமிழ்ந்து போக மாட்டோம், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம். மேற்கொள்ளும் போது அப்பா எனக்கு உதவி செய்வார். ஆமென். அப்போ என்ன நடந்து போமோன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அசிங்கமாயிடும், அவமானம் ஆயிடும், இதுவாயிடும், அதுவாயிடும். தூக்க ஆள் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பேதுரு என்ன பண்ணார், தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு நம்மையும் நிறுத்த அவரால் முடியும். அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ நான் விசுவாசத்தில் பேசும்போது, விசுவாசத்தில் வாழும்போது, விசுவாசத்தில் காரியம் செய்யும்போது நான் யாருடைய பிள்ளை, நான் யாருடைய பிள்ளை, அவரா நான் நிற்கிறேன். அவருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் அப்பா இருக்கிறாங்க, அவங்க புள்ள இருக்கிறாங்க இல்லையா. உடனே அப்பா அப்பா சுற்றி யாருக்கு தான் வருது, புள்ள அப்படி மஜாவாக பார்க்குது இல்லையா. இப்போ நாம இப்போ தான் பார்க்குறோம், நான் எங்க அப்பா பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்காரு போட்டுருக்கு, நான் பரலோகத்தில் போய் அப்பா பார்க்குறேன்னா அவர் சொல்கிறேன், அங்கே போன சொல்லி தொலைச்சிட்டேன், உனக்கு எவ்வளோ சேர்த்து வச்சுன்னு தெரியுமா, அங்கே பூமியில் ஒன்றுத்தையும் நம்பல, ஒன்றுத்தையும் விசுவாசிக்கல, ஆனால் பரலோகத்தை மட்டும் விசுவாச்சேன், அதான் தான் பரலோகம் வந்து பார்க்குறேன், ரைட்டு. ஆனால் பூலோகத்தில் வாழறதுக்கு உனக்கு காரியத்தை என்ன பண்ணேன், சத்தத்தை காணுமே. அப்போ நான் விசுவாசிக்கணும், எனக்கு அப்பா என் சொத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு, அதெல்லாம் என்னது, நான் இது வரைக்கும் பார்க்காம என்ன பண்ணுறேன் இருக்கிறேன், நான் பார்ப்பேன். சத்தத்தை காணுமே.
அல்லேலூயா. நேத்தான் காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜுக்கு 5 ஏக்கரோ எத்தனையோ ஏக்கரோ கொடுத்தாங்க ஒருத்தவங்க. அதில் காலேஜ் கட்டிருக்கிறாங்க பாருங்க. நான் தான் பார்க்க வச்சேன். நம்ம வாங்கணும் நினைக்கிறோம். நமக்காக அப்பா யார்ட்டையும் வாங்கி கொடுத்து வச்சுக்கிறாரு. நமக்கு தோணவே மாட்டேங்குது. அப்படி தோணவே மாட்டேங்குது. நேற்று அதை தோணுச்சு அதை பார்க்கும்போது. இல்லையா, ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு, காலேஜ் நடத்துறதுக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கும் கொடுக்குறான் இல்லையா. அன்றைக்கெலாம் நம்ம ஊர்லாம் விசாரித்தேன் பாருங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000ங்கிறாங்க, 2500ங்கிறாங்க, 600ங்கிறாங்க, 800ங்கிறாங்க, 900ங்கிறாங்க இல்லையா. ஒரு ரேட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், நம்ம வேற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறோம் போல் இருக்கு. நம்ம கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. நடக்கிறது என் வேலை, தூக்குறது அவர் வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்போ நாம் கொஞ்சம் அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் அடி எடுத்து வச்சோம்னா அதை ஃபுல்லாக நிறைவேற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கும் சபையை குறித்த காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நான் காலை வைக்கணும். நமக்கு தெரியும் யோர்தான் நதியை காலை வைக்கும்போது எல்லாம் தெரியும், ஆனால் காலை வைக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? யோர்தான் நதியை போய் ஆசாரி காலை வச்சாங்க, அதை 2ஆ பிரிஞ்சு கற்குவில நின்றுச்சு, ஆன்னு கையெல்லாம் தட்டி ஆர்ப்பரிப்போம். ஆனால் நாம மாத்திரம் காலை வைக்கவே மாட்டோம். ஆனால் அன்னைக்கு காலை வைக்கணும். அல்லேலூயா. என்ன பண்றோம்? காலை வைக்கணும். ஏன்? என்னுடைய குணம் தன்மை என்ன? நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறேன். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெயத்தை கொடுத்த தேவனை நான் ஆராதிக்கணும், அவர் மேல அன்பு கூறணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவரைய நம்பி இருக்கணும். 24 மணி நேரமும் அவரை குறித்த யோசனையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? யாரை குறித்த யோசனையா இருக்கணும்? இப்ப நம்ம யாருக்கு மேல யோசனை நம்ம தான் யோசிக்கணும். நம்ம 24 எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோமோ அதுதான் நமக்கு பெருசா தெரியும். ஆமா தானே? ஆனா இன்னைக்கு எதா இருந்தாலும் நான் அவரை பத்தி யோசிக்கிறேன். அவரை பெருசா யோசிக்க 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 மற்றதெல்லாம் சிறுசா ஆயிடும், எல்லாம் எனக்கு கிட்ட வந்துடும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம ஏன் வாங்கலைன்னா அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது, ஒன்றும் கிடையாது. காலம் வைக்கிறதால கையை வைக்கிறதால யோசனை ஒன்றும் கிடையாது, அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணோம், இயேசுவானவரை கிறிஸ்து நான் விசுவாசிக்கவனும் தேவனால பிறந்திருக்கிறேன்னா என்னுடைய பிறப்பு அவருடைய தன்மையும் அவருடைய குணம் உள்ளதா என்ன பண்ணுது இருக்குது. அதை நான் வெளிப்படுத்தும் போது தான் வெளிப்படும். சொல்லுவாங்க சில பேருக்கு நாய் குணம்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எப்போத்தாலும் வல்லு என்ன பண்ணும் இல்லையா? சில நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்டுக்காம போவோம். பார்த்தீங்களா என்ன தெருவில்? அந்த மாதிரி நம்மளும் வீட்டில் எல்லாம் குலைச்சிட்டு போய் நம்ம கண்டுக்காம வாழ்ந்துட்டே இருப்போம். அப்போ அதுலேயே அந்த குணம் தெரியுதுல்ல. இன்னைக்கு தெரியணும் என் குணம் என்ன தெரியுமா? தேவனுடைய குணம். அல்லேலூயா. தேவனுடைய குணம் என்ன? எதா இருந்தாலும் எதிர்த்து நிற்பாரு, அதை சாதிச்சு முடிப்பாரு. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட குணத்தில் வாழணும் கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கு இதுதான் ரொம்ப எனக்கு யோசித்தேன். அப்போ நாம் இது வரைக்கும் கஷ்டப்படுறது என் தலையெழுத்து, கண்ணீர் வடிக்கிறது என் தலையெழுத்து, இப்படி இருக்கிறது என் தலையெழுத்து, இப்படியே வாழ்ந்து பழகினால நான் முற்றும் ஜெயங்களும் சொல்லும்போது வேணா சந்தோஷமா இருக்குது. ஆனால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்த முடியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பயன்படுத்துறாரு. காத்தும் கடலும் வாழ்க்கையில் வருது இல்லையா? கடல்ல நடக்கிற தன்மை வருது, அதை பயன்படுத்தி அதில் வெற்றி காண்றாரு. அப்ப இன்னைக்கு நாமளும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். முற்றும் ஜெயங்களோ நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். அப்ப எப்படி இருக்கிறேன்னா, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப செய்யறது யாரு? விசுவாசிக்கும் போது அவர் செய்ய போதுமானவராய். ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. தேவனே எனக்கு ஈவா விசுவாசத்தை கொடுத்து நடத்துறாருன்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசித்து பேசுறது என் வேலை, செய்கிறது அவர் வேலை. எது பேர் ஆமென் சொல்றது? சொல்லுங்க. நான் முற்றும் ஜெயங்குழுகளாய் இருக்கிறேன். முற்றும் ஜெயங்குழுகளாய் இருக்கிறேன். அப்ப தேவனிடத்துல நான் விசுவாசம் வைக்கும்போது எதுல விசுவாசம் வைக்கிறேன்னா, சில பேர் விசுவாசம் வைக்கும்போது நம்ம என்ன தேவையோ அதுல யோசிக்கிறோம். அதுல இல்ல, தேவனுடைய அன்பை சொல்றது, அன்பை விட்டு பிரிப்பவன் யாருங்கிறார். அப்ப பேசா நான் விசுவாசிக்கும் போது நான் எதுக்குள்ளார இருக்கணும்? தேவனுடைய அன்புக்குள்ளார இருக்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றோட ஒன்றே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அவங்களுக்குள்ளார என்ன பண்ணு இருந்துகிட்டே. அப்ப இன்னைக்கு நான் தேவனுடைய அன்புக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும்போது அதில் நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்.
அல்லேலூயா. வெறும் விசுவாசத்துல பேசுறதால ஜெயிக்கிறது இல்ல, பேசா தேவனுடைய அன்புக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். அல்லேலூயா. அப்ப கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்திலையும் நான் அவரோட அன்பா இருந்து அதுல எல்லா காரியம் வரும்போது அதில் நான் எதிர்த்து நிற்பேன், அதில் நான் பேசுவேன், அதில் ஜெயிச்சு முன்னேறுவேன். ஆமென். அப்போ எந்த காரியமா இருந்தாலும் பெருசா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம், பெருசா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. யோசிக்கும் போது அதை குறித்த எண்ணத்துல உயர ஆரம்பிப்போம். எண்ணத்துல உயரும் போது தேவன் எனக்கு அந்த காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப பாவத்திலேருந்து வந்துட்டோம் தெரியுது, நீதிமானா மாத்திருக்குன்னு தெரியுது. அதே சமயத்துல என்னை நிக்க வச்சு அதுல வெற்றி காண செய்வார் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப பாவத்திலிருந்து கொண்டு வர தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்த எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில சொல்லும்போது சொன்ன ஞாபகம் தான் தெரியல இல்லையா. கோலியாத்து அந்த தாவீது ஆடு மேய்க்கும் போதே அதனோட யாரை பார்த்தான், மேய்ப்பனை பார்த்தான். மேய்ப்பனை பார்த்தான், உடனே மேய்ப்பனை பத்தி ஒரு பாட்டை பாடிட்டான் இல்லையா. இங்க ஆபிரகாமு ஈசாக்கோட யாரை பார்க்கறான், தேவனை பார்க்கறான். ஈசாக்க பார்க்கறான், அது மூலமா தேவனை பார்க்கறான். தேவன் அங்க ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்றாரு யோசிச்சு பாருங்க. அப்படி இப்படி பார்க்கும்போதே ஆடு இருக்குது. ஆனா அதுக்கு முடியும் பார்த்துருப்பான், அதுக்கு முடியும் ஆடு இல்லை. அதனோடே பார்க்கும்போது அதான் சொல்றேன், இன்னைக்கு நான் முற்றும் ஜெயங்குழுவா இருக்கணும், அதோட பார்க்கணும். என்னை யாரு ஜெயிக்க வைக்கிறான்னு அவரோட பார்க்கும்போது நான் எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும். சும்மா அப்படி கண்ணை முடித்தனமா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. நான் யாரோட பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன். அதான் காலை சொன்ன அந்த கண்ணாடி போட்டா பளிச்சுன்னு தெரியுது இல்லையா. ஏன்னா அதனோடே பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடு நான் அதை முற்றும் ஜெயங்கொள்ள முடியும்னு பார்த்தேன்னா கண்டிப்பா அதை நான் ஜெயிக்க அமைன்னு சொல்றது. அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும், நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா. அப்ப நம்ம வீட்டில் பார்க்குறோம், இந்த குறைவு இருக்குது, அந்த குறைவு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. நம்ம எப்படி அதை பார்க்கணும், என்ன ஐயோ இந்த கீபோர்டை சொல்லுவேன், இதை எப்படியாவது மாற்றுப்பாங்க சொல்லுவேன். முதல்ல இதுக்கு நன்றி சொல்கிறான்னு சொல்லுவேன். நான் இதை பார்க்கும்போது சொல்கிறேம்மா, இந்த இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா கீபோர்டு இருந்தால் எப்படி இருக்கும், சத்தத்தை காணும். அதுக்கு மேலாம் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்லாம் கீபோர்டு என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுட்டே கிடையாது, ஏன்னா அதுக்குரிய வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும், என் குணம் எதை பார்த்தாலும் மாறக்கூடிய குணமாக இருக்குதா, மாற்றக்கூடிய குணமாக இருக்குதா, அப்போ தான் மாற்றங்கள் ஏற்பட முடியும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நடக்கும். நான் விசுவாசிக்கும் போது தேவன் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறாமே. அப்போ இப்படியே வாடுறது என்னுடைய நிலை கிடையாது, இதை மாற்றி அமைக்கும்படியாய் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறதுனா எல்லாத்தையும் எனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன். அப்படி அமைக்கும் போது கர்த்தர் என்னோடு இருந்து காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். ஆமென் ஆமென் சொல்லலாமா. அப்போ அந்த திரும்ப அதை வாசிப்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் நான் பிறந்திருக்கிறான். ம் 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 அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாமே. இப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை, கற்பனைகள் வார்த்தைகளை நான் கை கொள்ளும் போது, அதை நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அதனோட காரியத்தை பார்க்கும்போது நான் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற முடியும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நான் ஜெயிக்க முடியும். நான் முற்றும் ஜெயங்குலகுலாய் இருக்கிறேன். நான் முற்றும் ஜெயங்குலகுலாய் இருக்கிறேன். ஆமென்.